ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 135வது ശ്ലോകം. 6 நாமங்களாக்கும் இதில் இருக்கு. 689லேருந்து 694 வரைக்குமான நாமங்கள். ராஜ்யத்தோடு ஐஸ்வர்ய தேவதையாயிருக்கிற அம்பிகை, ஆனை, குதிரை, தேரு, காலாள் படை இப்படி இருக்கிற சதுரங்க சேனையோடும் பலதரத்தில் இருக்கிற சதுர்வியூகங்களோடும் ஈஸ்வரியாயிருக்கிறவள். சக்கரவர்த்திகளுக்கு ராஜ்யத்தை பரிக்கிறதுக்கு சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறவள், சத்தியத்தை காப்பாத்துறவள். சமுத்திரத்தாலேயே இடுப்புக்கு அரஞானம் தரிச்சுருக்கிற பூமி தேவியாயிருக்கிறவளும் ஆதிபராசக்தியாயிருக்கிற தேவிதான் அப்படின்னு வசினி தொடங்கின வாக்தேவிகள் அம்பிகையை ஸ்துதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற நாமங்களில் இருக்கிற பதங்கள் ராஜ்யலக்ஷ்மி, ராஜ்யலக்ஷ்மி, கோஷநாதா, சதுரங்கபலேஸ்வரி, சதுரங்கபலேஸ்வரி, சாம்ராஜ்யதாயினி, சாம்ராஜ்யதாயினி, சத்யசந்தா, சாகர மேகலா. நாமங்களுக்கு நடுவில் பதங்களை பிரிக்கப்படாதுன்னா கூடியும் எதெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் நாமங்கள் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு நாமங்களை சொல்லறத, அந்த நாமத்தை சொல்லறத தவறில்லாமக்கி சொல்லறதுக்கு சாதிக்கும். ராஜ்யலக்ஷ்மி, கோஷநாதா, சதுரங்கபலேஸ்வரி, சாம்ராஜ்யதாயினி, சத்யசந்தா, சாகரமேகலா. 689வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். ராஜ்யலக்ஷ்மி, ராஜ்யத்தோடு ஐஸ்வர்ய தேவதை. ராஜ்யலக்ஷ்மி அப்படிங்கிற மந்திரத்தோடு சொரூபமாயிட்டு இருக்கிற தேவி. ராஜலக்ஷ்மி ராஜலக்ஷ்மியேதான் ராஜ்யலக்ஷ்மி. அதே மாதிரி தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, கிரகலக்ஷ்மி, பாக்யலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி இப்படி இருக்கிற அஷ்டலக்ஷ்மிகள். அஷ்டலக்ஷ்மிகளில் ராஜ்யலக்ஷ்மியும் இன்க்ளூடு. രാജ്യത്തിലെ ധനധാന്യ സമൃദ്ധിയും ക്ഷേമവും സമാധാനവും കൊടുക്കുന്നവളാക്കും രാജ്യലക്ഷ്മി. രാജ്യലക്ഷ്മിയായിട്ട് രാജാവോട് കൂടെ ലക്ഷ്മി ദേവി இருப்பள். அப்படி இருக்கிற அந்த ஒரு ராஜாவோட ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கும். അറുന്നൂറ്റി 90வது നാമം 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം കോശനാഥ.
அப்படிங்கிற நாமம். எல்லாவித அசட்டுக்கும் சம்பத்துக்கும் நாதையா இருக்கிறவள் கோஷநாதா. ശരീരത്തില അന്നമയ കോശം, പ്രാണമയ കോശം, മനോമയ கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் இப்படின்னு 5 விதமான கோஷங்கள் இருக்கு. ஆத்மாவை கவர் பண்ணிண்டாக்கும் இந்த 5 கோஷங்களும் இருக்கு. இந்த 5 கோஷங்களுக்கும் நாதையாயிட்டு இருக்கிறவள் அப்படிங்கிற நிலைமையில தேவிய கோஷநாதா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். അറുന്നൂറ്റി നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. சதுரங்கபலேஸ்வரி. ஆனை, குதிரை, தேரு, காலாள் இப்படி இருக்கிற 4 விதமான சேனையோடு, சதுரங்க சேனையோடு அதீஸ்வரியாக்கும் தேவி, சதுர்வியூகங்களோடு ஈஸ்வரியாக்கும் தேவி. சதுரங்க சேனையில காலாள் படை, ஆனப்படை, குதிரைப்படை, ரதம் படை இப்படி இருக்கிற 4 விதமான படைகள் உண்டு. யுத்தத்துக்கு ஆன படைகளாக்கும் இதெல்லாம். தேவியாக்கும் இந்த சதுரங்க சேனையோடு அதீஸ்வரி. மகாபாரதத்துல சதுரங்க சேனையை சம்பந்திச்சு டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிக்கப்பட்டிருக்கு. ഒരു തേര്, ഒരാന, 3 കുതിரை, 5 സേനാഭടர்கள் இதெல்லாம் கூடி சேர்ந்தத ஒரு பத்தி அப்படின்னு சொல்லப்படுறது. 3 பத்தி சேர்ந்தத ஒரு சேனாமுகம் அப்படின்னு சொல்லப்படுறது. 3 சேனாமுகம் சேர்ந்தானா ஒரு குல்மம், 3 குல்மம் சேர்ந்தானா ஒரு கணம், 3 கணம் அப்படிங்கிறது ஒரு வாகினி, 3 வாகினி அப்படிங்கிறது ஒரு பிரதனா. ஒரு அட்சௌഹിണി சேனைக்கு 21,870 രഥങ്ങൾ വേണം. அந்த அளவுக்கு ആനകൾ വേണം. 65,610 കുതിരകളും 1,09,350 ഭടர்களுം വേണം. சேனையோடு சக்தி அப்படிங்கிறது பராசக்தியோடு அனுகிரகமாக்கும். தேவியோடு அனுகிரகம் இல்லை அப்படின்னா எത്ര சேனைகள் இருந்துட்டும் ஒரு കാര്യവും இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்கும் பாண்டவ கௌரவ சேனைகள். கௌரவர்களுக்கு நிறைய சேனாபலம் இருக்கு. இருந்தா கூட சதுரங்கபலேஸ்வரியான பராசக்தியோட அனுகிரகத்தால பாண்டவர்களாக்கும் யுத்தத்துல ஜெயிச்சது. அதனால தேவி சதுரங்கபலேஸ்வரியாக்கும். 1000 அட்சௌഹിணி படைகள் ஒரு பக்கத்திலையும், ஒரு அட்சௌഹിணி படை இன்னொரு பக்கத்திலையும் இருந்தா கூட தேவியோடு அனுகிரகம் அப்படிங்கிறது ஒரு அட்சௌഹിணி படை இருக்கிறவாளுக்கு இருந்தது அப்படின்னா அவ ஜெயிச்சிடுவா. 692 நாமம் 6 அக்ஷரங்களோடு கூடின நாமம். சாம்ராஜ்யதாயினி.
சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறவள், தேவியோடு கிருபையால சக்கரவர்த்தி ஆகிறதுக்கு ராஜாக்களை அனுகிரகிக்கிறவள். நிறைய நிறைய ராஜ்யங்கள் ஒரு ராஜாவோட ஆட்சியில வந்தானாலும் அந்த ராஜா சக்கரவர்த்தி ஆகிறது. பத்து லட்சம் சதுரஸ்ர நாழிகை பெருசாயிருக்கிற ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தை கூடியும் சாம்ராஜ்யம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறவளாக்கும் தேவி அப்படிங்கிறதுனால தேவிய சாம்ராஜ்யதாயினி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். சாம்ராஜ்யம் அப்படின்னா சமஸ்த ராஜ்யங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரபஞ்சமே தான் சமஸ்த ராஜ்யங்கள். அதனாலேயே தேவிய சாம்ராஜ்யதாயினி அப்படின்னு கூப்பிடப்படுறது. மணித்வீபில சிந்தாமணி கிரகம் தேவியோடு சாம்ராஜ்யமாக்கும். எல்லா உலகங்களையும் தேவி அங்க இருந்துண்டாக்கும், ஆட்சி பண்றா. தேவியோட சாம்ராஜ்யத்தில் இன்க்ளூட் ஆகாத ஒரு பதார்த்தமும் பிரபஞ்சத்தில் இல்லை. சம்ராட்டான தேவிக்கு மட்டும்தான் சாம்ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு சாதிக்கும். தேவி தன்னோட பக்தர்களுக்கு சாம்ராஜ்யத்தை கொடுக்கறா. இந்த பக்தர்களுக்கு அகங்காரம் அப்படிங்கிறது உண்டாச்சு அப்படின்னாக்கா ராஜ்யம் தேவி கொடுக்கறா. அந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்றத அகங்காரம் அப்படிங்கிறது உண்டாச்சு அப்படின்னாக்கா எந்த ஒரு நீக்குപോക്കും இல்லாதக்கு அவாகிட்டேந்து தேவி சாம்ராஜ்யத்தை திரும்ப வாங்கிடுவாள். விஷ்ணு பக்தனான மகாபலி அசுர ராஜாவாக்கும். അവരോട് സാമ്രാജ്യത്വ മോഹത്താല് ഭൂമിയെയും സ്വർഗത്തെയും അടക്കി അസുര ആധിപത്യത്തെ സ്ഥാപിച്ചാർ. ദേവലോകത്തെ പിടിച്ചടക്കിനത് നീതി കിടയാത്. அதனால മഹാവിഷ്ണു പരാശക്തിയുടെ അനുഗ്രഹത്താല് വാമനനായി അവതരിച്ച് മഹാബലി കിട്ടേന്ത് 3 ലോകങ്ങൾ ഇൻക്ലൂഡായിരിക്കുന്ന സാമ്രാജ്യത്തെ തിരുമ്പ പങ്കിണ്ടാർ. 693ാമത് നാമം 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം സത്യസന്ധ. ചൊന്ന വാക്ക് കാപ്പാത്തറവളാക്കും ദേവി. സത്യപരിപാലനം പண்றவள். உண்மையான ஸ்திதி அதாக்கும் சத்தியசந்த. சத்தியஸ்திதி அப்படிங்கிறது ஆத்மாவை குறிக்கிறது. தேவி பரமாத்மாவேதான் அப்படின்னு தேவி மகாத்மியத்துல சொல்லப்படுறது. சத்திய பரிபாலனம் நடத்துறது அப்படிங்கிறது தேவியோடு கர்த்தவியமாக்கும். சத்தியவும் தர்மவும் ஒரு சேர கொண்டு செல்லணும். சத்தியத்துக்கு எதிராக நடக்கிறவாள தேவி சிக்ஷிப்பள். தபசு செஞ்சு ரொம்ப டீப்பாயிட்டு தேவிய சரண்டரிங் பொசிஷன்ல தபசு செய்யறவாளுக்கு முன்னால தேவி பிரத்யட்சமாயிட்டு அவளுக்கு வரங்களை கொடுப்பள். வரம் அப்படிங்கிறது சத்தியமான விஷயமாக்கும். தேவி கொடுத்த வரங்களொന്നും தேவி ஒருபோதும் அதை பிராக்டிக்கலாயிட்டு செய்யாம இருந்துட்டில்லை. அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறதுல முதல் ஸ்டெப்பு அப்படிங்கிறது யமம், யமபஞ்சகம் அப்படிங்கிற விஷயம்.
யமபஞ்சகத்துல முதல் விஷயம் சத்தியமாக்கும், அதுக்கப்புறமாக்கும் அஹிம்சை, அஸ்தேயம், பிரம்மச்சரியம், பரிகிரகம். இதெல்லாம் சத்தியசந்தமாயிட்டு இல்லாதவாளுக்கு யோக சித்தி அப்படிங்கிறது தேவி கொடுக்க மாட்டா. லலிதாம்பிகையோடு உபாசகர்கள் உண்மைய பேசி உள்ளபடி நடக்கிறவாளாயிருக்கணும். உண்மைய பேசி உள்ளபடி நடந்தா உன்னதமாக வாழலாம் அப்படிங்கிற தத்துவத்தோடு கூடினவளாக்கும் தேவி. 694வது நாமம் 6 அக்ஷரங்களோடு கூடின நாமம் சாகர மேகலா. சமுத்திரத்தாலேயே இடுப்புக்கு ஒட்டியானம் போட்டுருக்கிற பூமாதேவி. சாகரம் ஜனன சமுத்திரம். சாகரங்களை, சப்த சாகரங்களை மேகலா இடுப்புக்கு ஒட்டியானம் ஆயிட்டு போட்டுருக்கிறவளாக்கும் ஜெகதம்பிகை அப்படிங்கிற பூமாதேவி. சமுத்திரத்தால சூழ்ந்து நிற்கப்பட்ட பூமிய சாகர மேகலா அப்படின்னு சொல்லப்படுறது. பூமி தேவிய ஆக்கும் இங்க சாகர மேகலா அப்படின்னு வாக்தேவிகள் துதிச்சது. 14 லோகங்களோடு கூடின தேவி ஸ்வரூபத்தை தியானிக்கிறத பூலோகம் அப்படிங்கிறது தேவியோடு இடுப்பு பிரதேசமாக்கும். இடுப்புலையாக்குமே ஒட்டியானம் போட்டுக்கிறது. சமுத்திரத்தால சூழ்ந்து நிற்கப்பட்ட பூமி அதையாக்கும் இங்க சாகர மேகலா அப்படின்னு சொன்னது. தேவிக்கு சமர்ப்பிக்கிற 64 உபசாரங்களில 33வது உபசார சமர்ப்பணமாயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது கடிசூத்திரத்தையாக்கும். இடுப்புல போட்டுக்கிற அரஞானம் அதானது ஒட்டியானம், அத கடிசூத்திரம் அப்படின்னாக்கும் சொல்லுவா. கடிசூத்திரம் அப்படிங்கிற ஆபரணத்தை போட்டுக்கிறதுக்கு முன்னால தேவியோடு இடுப்புல காஞ்சிதாமம் அப்படிங்கிறத அணியிக்கணும். காஞ்சிதாமம் அப்படின்னா ஒட்டியானம். அப்போ ஒட்டியானவும் அரஞானவும் ரெண்டும் 2 ஆபரணங்களே தான். ரெண்டும் ஒரு ஆபரணம் இல்லை அப்படிங்கிறத இது வழியா தெரிஞ்சுட்டோம்.